மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஃபாதரில் மூன்றாவது உள்ள காரியம் டெஸ்டிமோனியல். ஒரு சாட்சி பகருகிற ஒரு தகப்பனாய் நம்ம இந்த தகப்பனை நம்ம காண்பிக்க விரும்புகிறேன். சாட்சி சொல்லுகிற, அதாவது சாட்சியின் வாழ்க்கை அல்ல, சாட்சி பகருகிற வாழ்க்கை. அபிஷேகம் வரும்போதே நாம் சாட்சி உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அபிஷேகம் நம்மை பலவீனப்படுத்தி தேவாவியை நமக்குள்ளாக என்ன பண்ணிடும், நிரப்பிடும். அப்போ நம்ம சாட்சியை நம்ம என்ன பண்ணிடுவோம், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ துவங்கிடுவோம். ஆனால் இது சாட்சி பகருகிற டெஸ்டிமோனியல் லைஃப். எப்படி ஒரு சாட்சி பகருகிற வாழ்க்கை இருக்குமானால், இதே சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் இல்லைன்னா தேவனால் நடத்தப்படுகிற குடும்பம் ஒன்று இருக்கும்போது, அது நாளடைவில் அது வளர்ந்து அது அடுத்த தலைமுறைகளை சந்திக்கும்போது, இல்லை பிள்ளைகளை பெற்றெடுக்கும்போது, ஒரு தகப்பனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன என்றால் சாட்சி பகருகிற ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். இதை நம்ம கவனிக்க உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி முதல் 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இப்போது இந்த 2 வசனம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நான் என்ன பண்ணுவேன், அதாவது என் வாயின் வசனங்களுக்கு செவி கொடுங்கள். நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால் பூர்வ காலத்து பொருள்களை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். நீங்கள் வாழ்ந்த காலம் அல்ல, உங்களுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் கண்ட மறைபொருள்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, நாம் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற, தேவனால் நடத்தப்படுகிற குடும்பத்தை கண்காணிக்கிற ஒரு பெற்றோர்களாக இருக்கிறோம் என்றால், நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பூர்வ காலத்து மறைபொருள்களை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அடுத்தது பாருங்க, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இந்த 3-4 வசனங்களை யார் சொல்கிறான்னா, அந்த மகத்துவங்களை கேட்ட அந்த தலைமுறை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். அங்கே பாருங்க, அடுத்தது எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு என்ன பண்ணாங்க, தெரிவித்தார்கள். 3வது வசனத்தில். அப்போ இங்கே ஒரு லைஃப் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து எச்சியாய் வருகிறது. இன்னைக்கு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்காது. முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு நன்மை யார் செய்தா, அவர்களுக்கு தேவன் என்ன செய்தாருங்கிறதெல்லாம் அவங்க தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். அது எப்படி அது தொடர்ந்து வருகிறது என்றால், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அடுத்தது பாருங்க, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இது பாருங்க, இது ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப். நான் கடந்து வந்த பாதைகளிலே, நம்முடைய பிதாக்கள் கடந்து வந்த பாதைகளிலே அவர்கள் இவ்வனமாய் தேவனால் நடத்தப்பட்டார்கள். தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட இடத்துல நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒரு சாட்சி பகருகிற ஒரு சூழலை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சில நேரத்தில் நம்ம என்ன ஆயிடுவோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சில நேரத்தில் இதை சொல்ல தவறிடுவோம். ஆண்டவர் தான் இதை செஞ்சார், ஆண்டவர் தான் இதை நடத்தி கொடுத்தாரு, நாம் இந்த வழிகளில் தான் கடந்து வந்தோம், இந்த பாதையில் தான் கடந்து வந்தோம்னு சொல்ல தவறிடுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு காரியம் என்ன செஞ்சிருவோம்னா, நாம் தான் இதெல்லாம் சாதித்தோன்னு என்ன பண்ணிடுவோம், நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். இது ரெண்டையுமே ஆண்டவர் விரும்புகிறதில்ல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், தாம் நடத்தி வந்த வழிகள், அவர் நமக்கு காண்பித்த பாதைகள், நம்முடைய பிதாக்களை நடத்தின விதங்களை அவர் தெரியப்படுத்த வேண்டும் என்று என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். இதில் பாருங்க,
பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், 4-5 வசனம் வாசிட்டோமா? 6வது வசனம் பாருங்கள். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். அங்கே பாருங்கள், இனி பிறக்கும் சந்ததியார். இது ஒரு ஜெனரேஷனல் ஒரு 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 இன்ஹெரிட்டன்ஸா, சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாய் இங்கே சொல்லப்படுகிறது. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகள் என்ன பண்ணணும்? சொல்லணும். பொதுவாக உங்களுக்கு புரியணும்னு இதை சொல்லணும்னா, நாம் தங்கி இருக்கிற வீடு ஆண்டவர் நமக்கு சொந்தமாக கொடுத்துருக்கலாம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்து எடுக்கும்போது நம்ம எப்படி சொல்லணும்னா, அப்பா கட்டின வீடு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வாழ்ந்த விதம் எது, நாம் ஆண்டவரை அறியாததுக்கு முன்பதாக எப்படி இருந்தோம், நம்முடைய தாழ்மையின் நிலைமை எப்படி இருந்தது, அந்த நிலைமையிலிருந்து தேவன் எப்படி நம்மை நடத்தி கொண்டு வந்தாருங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் தான் அப்பாவுக்கு சரியான நேரத்தில் இந்த வேலையை கொடுத்தாரு, அதனால இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, அதனால இந்த நிலத்தை வாங்கணும், இந்த வீட்டை கட்டணும், இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கர்த்தர் நமக்கு செய்த என்னது? ஆசீர்வாதம், அவருடைய அனுகூலம் அப்படின்னு பின்வரும் பிள்ளைகள் சந்ததியாருக்கு நாம் என்ன பண்ணணும்னா, அதை சொன்னால்தான் அவர்கள் அதை என்ன பண்ணிக்க முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்ல தவறும்போது நம் தேவனால் பெற்ற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாமல் போகும்? தெரியாமல் போகும். அவங்களுக்கு அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, சுயமாய் சம்பாதித்ததுன்னு நினைப்பாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்காதனால, நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன், இதில் கடவுளுக்கு வேலை என்ன அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? கேட்கிறாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய அனுகூலத்தை அவர்கள் இன்னும் என்ன பண்ணலை? ருசிக்கவில்லை. பெற்றோர்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று அவர்களுக்கு என்ன பண்ணலை? தெரியப்படுத்தப்படலை. ரொம்ப முக்கியமான காரியம் இது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணணும்? பின்வரும் பிள்ளைகளுக்கு சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படி. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? என்ன வாசிக்கிறோம்? தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. அப்போ டு ஹாவ் ஃபெய்த் இன் காட், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்கும்படிக்கு. பெற்றோர்கள் மேல் இல்லை பிரதர் சிஸ்டர், நம்ம மேலே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், பிள்ளைகளை ரொம்ப அப்படியே அரவணைப்பில் வளர்த்துருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு தீமையும் வராமல் பார்த்துருப்பாங்க, தோல்லையே சுமந்துட்டு போயிருப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக அரவணைப்பாக வளர்த்துருப்பாங்க. நான் இல்லைன்னா என் பிள்ளை இந்த பூமியில் வாழ முடியாது, நான் தான் என் பிள்ளைக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறேன், நான் தான் சம்பாதிச்சு பிள்ளையை நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன், என்னால் தான் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் வளர்க்கிறவர்கள் நாளடைவில் பிள்ளைகளை விட்டுட்டு செல்கிற நிலைமை என்ன பண்ணுது? வந்துடுது. எந்த பிள்ளைகள் ரொம்ப நேசிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் பெற்றோர்களை விட்டு தூர வாழ்கிற அனுபவம் அவங்களுக்கு என்ன பண்ணிடுது? வந்துடுது. பெற்றோர்களை இழந்து போகிற நிலைமை வந்துடுது. ஏனென்றால் எந்த மனுஷனும் நித்திய காலமாகவும் நம்மோடு என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. மனிதனுடைய வாழ்நாட்களை யாராலும் என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்கவோ கணிக்கவோ முடியாது. இத்தனை ஆண்டு காலங்கள் நான் வாழ்வேன், என் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் செய்வேன், கடைசி வரைக்கும் என் பிள்ளை கூட நான் இருப்பேன், யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்போ நாம் வாழுகிற காலங்களுக்குள்ளாக நாம் நம்முடைய பிதாக்கள் காலங்களிலிருந்து தேவன் நமக்கு தந்த அந்த நம்பிக்கைகள், தேவன் நமக்கு தந்த அனுகூலங்கள், தேவன் நம்முடைய கரத்தின் மூலமாய் அவர் செய்த கிரியைகளை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தெரியப்படுத்தியே ஆக. நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம், கஷ்டப்பட்டு மிகவும் கடினப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்து நம்பி ரொம்ப சாதாரண நிலைமையிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்துட்டு வர்ற ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைங்க வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? காணாமல் போக பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அதை இழந்து போவார்கள். அந்த பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை அவங்க என்ன பண்ண முடியாமல் போயிடும், அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏன் போயிடும்னா, அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன பண்ணப்படலை? தெரியப்படுத்தப்படலை. இப்படி தான்ப்பா நம்ம இருந்தோம், இப்படி தான் நம்ம நடந்து வந்தோம், நம்ம பாதை இப்படி தான் இருந்துச்சு, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப் தேவன் நம்மை நடத்தினார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கும். மோசையினுடைய காலம் முடியும்
போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். யோசேப்புடைய காலம் முடியும் போது சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலம் முடியும் போது சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, அவர்கள் கடந்து வந்த பாதையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நம்மால் நடத்தப்படவில்லை, நான் உங்களை நடத்தவில்லை. மோசே சொல்வார், நான் இல்லை. யோசுவா சொல்வார், நான் இல்லை, கர்த்தருடைய புயமும் பராக்கிரமும் தான் நம்மளை நடத்துச்சு. நான் அவருடைய கரத்தின் கிரியையாக உங்கள் முன்னாடி என்ன பண்ணேன், நின்ன. நாம் அதை என்ன பண்ணிடக்கூடாது, எப்பயும் எடுத்துடக்கூடாது. அப்பா சம்பாதிக்கிறேன், அம்மா சம்பாதிக்கிறேன், அதனால தான் நம்ம வாழ்கிறோம், நமக்கு ஒரு சொத்து இருக்குது, அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்கிறாங்க, என்னைக்குனாலும் அதை வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நடத்தினார். அவரால் இன்றைக்கு நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹீ இஸ் அவர் இட்டர்னல் ப்ரொவைடர். அப்பா அம்மா இல்லைனாலும் அந்த ஆண்டவர் ஒன்று நடத்துவார்னு என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் அந்த கண்களை உயர்த்தி அந்த தேவனை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. எப்பொழுதும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண அரவணைப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எப்போ நம்மை தேவன் அழைப்பார் என்று நமக்கு தெரியாது. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் யாரை காண்பிக்க வேண்டும் என்றால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை காண்பிக்க வேண்டும். நம்முடைய சாட்சியான வாழ்க்கை மூலமாய், சாட்சிகளை பகருகிற வாழ்க்கையின் மூலமாய் நாம் அதை என்ன பண்ண முடியும்னா காண்பிக்க முடியும்.